வணக்கம். வணக்கம். நான் உட்காருன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே உட்காந்துட்டேன். நீங்க உட்காருன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன், நீங்க சொல்லல, நானே உட்காந்துட்டேன். என்ன விஷயம்? எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணுமா, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன் ஆம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணாம? அதை ஏன்னு கேக்குறீங்க? அந்த பொண்ணுடைய தங்கச்சிக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு பாட்டு வாத்தியார் வந்தாரு, பாட்டை சொல்லி கொடுத்தாரு. பாட்டை சொல்லி கொடுத்துட்டு அந்த பொண்ணு அப்படியே தள்ளி வச்சுட்டாரு. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆயிடக்கூடாதுன்னு பொம்பளை டீச்சர் தான் வேணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா. ஆமா, அந்த டான்ஸ் கத்துக்க போற பொண்ணு எப்படி இருக்கும்? அதை ஏன்னே கேக்குறிய? தலதலன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கும். அப்படியா? நீ போ, அவசியம் பாத்துருங்க. தளதளன்னு தக்காளி பழம் மாதிரியா? புடிச்சிடுறேன், புழிஞ்சிடுறேன். சார், சார், சார். என்ன சார்னா சார் வந்து நிக்குது? வணக்கம் சொல்றேன். நான் தான் நாட்டிய கலா பூசணி ரஞ்சினி குஞ்சித பாதம். இவ்வளவு பெருசா வச்சிருக்கேன், சுருக்கி வச்சு கூடாதா? வேணும்னா உங்களுக்கு சின்னதா வச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளவு பெருசு வேணும். பேரு யார் மாதிரி? உனக்கு என்ன வேணும்? டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? ஆமா. அதுவும் பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? அதனாலதான் நான் சேலை கட்டிட்டு வந்தேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் டான்ஸ் மாஸ்டர். அவன் ஆம்பளை ஆச்சா? நீங்க பொம்பளை வேணும்னு சொன்னீங்களா? அதனாலதான் நான் வந்தேன். என்னது? நீங்க எனக்கு சகோதரி மாதிரி, நீங்க எனக்கு அக்கா, உங்களுக்கு நான் தங்கச்சி. என்னை விட உங்களுக்கு பெருசு எது? மனசு. என்னங்க டான்ஸ் டீச்சர் வரணும் கேட்டீங்களே, பொம்பளை டீச்சர் வந்திருக்காங்க. பொம்பளை டீச்சர்? என்னங்க எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. இவங்க டான்ஸ் மாஸ்டர், இவர் என் புருஷன். வணக்கம். வணக்கம். இவர் எங்க பாக்குறாரு? உங்களை தான் பாக்குறாரு. அங்க பாக்குறாரு? அங்க பார்த்தா உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை பார்த்தா அங்க பார்த்த மாதிரி இருக்கும். அவருக்கு அரை. நீங்க யாராருக்கெல்லாம் டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்க? லலிதா, பத்மினி, ராகினி. சினிமா நடிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லலிதாவுக்கு நான் தான் கத்து கொடுத்தது. அவங்க செத்து போயிட்டாங்க, அதுக்கு நானா பொறுப்பு. அந்த ராகினிக்கு நான் தான் கத்து கொடுத்தது. அவங்களும் செத்து போயிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? பத்மினி இருக்காங்களே, அவங்களுக்கு நான் கத்து கொடுக்கல. இவ்வளவு பெரியவங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்களே, சம்பளம் ஜாஸ்தி கேட்பீங்களா? சம்பளம் பொல்லாத சம்பளம் குடிச்சுட்டான் போச்சு. ஆகா ஆகா, நல்ல மண்ணுல புடுங்கிற வள்ளிக்கிழங்கு மாதிரி தளதள தளதளன்னு இருக்காங்களே, இவங்களை விடவே கூடாது. ஏமா சம்பளம் எவ்வளவு கேக்குறேன்? சம்பளம் என்னங்க, நான் சொல்லி கொடுக்கிற மாணவி. எனக்கு புடிச்சு போச்சுன்னா போதும், சம்பளமே வேண்டாங்க. பாப்பாவுக்கு கூப்பிடுங்க அக்கா. கூப்பிடுறேன். பாப்பா என்னங்க இவரை கூப்பிடுங்க. எதுக்கு? நீங்க பக்கத்திலே இருங்க. ஏதாவது ஏடா கூடமா ஆகி போச்சுன்னா? பாப்பா, இதான் பாப்பா, இது டான்ஸ் மாஸ்டர். வணக்கம் சொல்லிக்கமா. அப்படி இல்ல, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. என்னமா இது? தங்கச்சி வரும்போது இப்படித்தான் ஆடுச்சு. அடாடாடாடா, கற்பூர மாதிரி கப்புன்னு பத்திக்கிட்டீங்களே. எங்க அம்மா என்னங்க, நான் கூட தான் பெட்ரோல் மாதிரி பக்குன்னு பத்திக்குவேன். வணக்கம் சொல்லிக்கமா. எல்லாம் சாவு ஊருக்கு போற ஆளுங்களா? இந்த சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. கரெக்ட். அப்போ எப்ப ஆரம்பிக்கலாம்? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். நல்ல காரியத்தை ஒத்தி போடவே கூடாது. நீ இன்னைக்கு இப்பவே ஆரம்பிச்சிடணும். மாஸ்டர், நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. அப்ப அவனே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். ஆரம்பிக்கலாமா? தாம் தித் தாம். இப்படி எல்லாம் வராது. நான் சொன்னதை நீ சொல்லி ஆடணும். தாம் தித் தாம். தாம் தித் தாம். கிடைக்கிறத தை. கிடைக்கிறத தை. என்னது? கிடைக்கிறத தை. நான் என்ன சட்ட தைக்கவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? ஐயா, இது வேணாம். ட்விஸ்ட் சொல்லி கொடுக்கட்டுமா? ட்விஸ்ட்னா என்ன டீச்சர்? ட்விஸ்ட் டான்ஸ்னா சிகரெட்டை குடிச்சிட்டு கீழே போட்டு அணைக்கும் போது இப்படி ஆடுவாங்களே, அதுக்கு பேர் தான் ட்விஸ்ட். நான் போய் சிகரெட் குடிச்சிட்டு வரேன். விட்டா சுருட்டே குடிச்சிட்டு வந்துருவா போல இருக்க. இதெல்லாம் வேணாம், உனக்கு நேரடியாவே சொல்லி தர்றேன். ஒண்ணு இல்ல. என்னது விரலையே பால் கறக்குற? கையெல்லாம் எப்படி ஒண்ணு இல்ல, ஜதிக்கட்ட அடிச்சு அடிச்சு விரல் எல்லாம் பெருசாயிருச்சு. பல வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கேனா நான், ஆடாத ஆட்டமா? ஆடி ஆடி அகன்றுச்சு.
வெக்கமா இருக்கு. பொம்பளைக்கு பொம்பளை என்ன வெக்கம் டீச்சர் சொல்லுங்க. அது சரி, பொம்பளைக்கு பொம்பளை தானே. ஒன்னா நம்பருக்கு வருது. இவ்வளவு தானே, போயிட்டு வாங்களே. நான் போயிட்டு வர வரைக்கும் சும்மா இருக்காத, ஆடிக்கிட்டே இரு. ஐயோ வந்துருச்சு. என்னப்பா கண்ணு கட்டி என்னப்பா? இல்லம்மா, உன்னால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க. அப்பா பொண்ணுகிட்ட சொல்ற விஷயம் இல்ல இது, இருந்தாலும் வேற வழி இல்லாம சொல்றேன். சொல்லுங்க பானா. ஒண்ணும் இல்ல, இந்த லெட்டரை டீச்சர் கிட்ட கொடுத்துடணும். அப்பா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, லவ் லெட்டர் கொடுத்துரு. ஒரு வெள்ளத்தோல பாத்திர கூடாத, உடனே செட்டப் பண்ணிடுவீங்க. இது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இத மட்டும் அம்மாவுக்கு தெரியாம ரகசியமா வச்சிருந்தேன்னா இந்த நைனா உன்னை ஐநா சபை வரைக்கும் ஆட வைப்பேன். சரி 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 சரி. கிடைச்சதா குடுக்கறதுக்கு தான், கிடைச்சதா குடுக்கறதுக்கு தான், கிடைச்சதா குடுக்கறதுக்கு தான், கிடைச்சதா குடுக்கறதுக்கு தான். டீச்சர், நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க? தெரியாம மடிச்சு கட்டிட்டேன். அது இல்ல டீச்சர், எங்க அப்பா இந்த லவ் லெட்டரை கொடுக்க சொன்னாரு. இது என்ன அநியாயம்? என்ன அநியாயம்? நீங்க இருக்கிற அழகுக்கு எவனோ லெட்டர் கொடுக்கலாம், நீங்க மட்டும் ஆம்பளையா இருந்தீங்க, உங்களை கட்டிக்கிறதுக்காக நான் ஒத்த கால்ல நிப்பேன். சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. பாத்தியா? நீங்களா? இது என்ன வேஷம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பொம்பளை வேஷம். ஐயோ. அப்பா, ரொம்ப நாளாச்சு பொம்பளை வேஷம் போட்டு குடிக்கவே முடியல. அவன் வர்றானே. பரவாயில்ல, இந்த மாதிரி மாடர்னா இருக்கிறது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். குடி. கேடுகட்ட குடும்பமா இருக்கு. எனக்கும் ஒரு தம்மு கொடு. டீச்சர், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அதான் ஏற்கனவே கொடுத்துட்டேனே, இன்னொன்னு என்ன கொடுக்கறதுக்கு? சிகரெட் இல்ல, சீக்கிரட். என்னது? உன் மடியில படுக்கணும். நீ சொல்றதுக்குள்ள படுத்துட்டீங்க. நீ எப்ப சொல்றது, நான் எப்ப படுக்கிறது? இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். 2 பனியன், 2 அண்டர்வேர், இது 2 பிளவுஸ், 2 பாவாடை. நானே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். டீச்சர், நீ எல்லாமே பொம்பளைதான், ஆனா ஒன்னே ஒண்ணுலதான் எனக்கு சந்தேகம். எதுல? அதாவது இந்த குரல் ஆம்பளை மாதிரி இருக்கு. அது நான் டெலிவரி ஆறதுக்கு முன்னால எங்க அம்மா ரத்த கண்ணீர் படம் பார்த்துட்டு வந்தாங்க. அதுல இருந்து எனக்கு எம்ஆராத குரல் மாதிரி வந்துருச்சு. நமக்கு குரலா முக்கியம், குரல் மாதிரி இருக்கிற இந்த உடம்புதான் முக்கியம். எனக்கு மூச்சு திணறுது. யாராவது பாத்திர போறாங்க? யாரும் வீட்டுல இல்ல. என் பொண்டாட்டிய கடைக்கு வெண்ணெய் வாங்க அனுப்பிச்சிருக்கேன். இப்ப சொல்லு. நீங்க வெண்ணெய் வாங்கிட்டு வர்றீங்களா? இல்ல, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது எப்படிங்க? முதல் பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ கிடக்குறா கருப்பி. நான் இந்த சிகப்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன், கருப்பிய டைவர்ஸ் பண்றேன். அட பாவி, அட சண்டாளி, டான்ஸ் காரியா வந்து என் புருஷனை மயக்கிட்டியே. அட பாவி, இந்த கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இங்க நெய்யா குடுக்குறியா? அடியே என் சக்கலாத்தி, படுத்துக்கிட்டு போஸ்டா குடுக்குற போஸ். எந்திரடி, எந்திரி. ஆம்பளை. நான் ஒரு ஆம்பளையவா லவ் பண்ணிருக்கேன். ஐயோ, ஆம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே உங்களை காதலிச்சிருப்பேனே. சண்டாளி, கட்டின புருஷனை கண் முன்னால வச்சுக்கிட்டு கண்ட ஆம்பளைய லவ் பண்றியா? நீ மட்டும் என்னையா கட்ட பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு கண்ட பொண்ணுகளை காதலிக்கலாமா? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? ஐயோ, உங்க நியாயத்தை விடுங்க, என் நியாயத்துக்கு வாங்க. இந்த அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ரெடியா தான் இருக்காங்க. இந்த அம்மாவுடைய பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. வாய் உளறி சொல்லிட்டேன். ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? அதெல்லாம் முடியாது. ஃபாதர், நான் கல்யாணம் பண்ணிட்டா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லன்னா தங்கச்சி எவனே ஒருத்தர் எடுத்துட்டு ஓடின மாதிரி நானும் ஒரு ஆள் எடுத்துட்டு ஓடிடுவேன். அப்ப நான் இல்லையே. அந்த ஒரு ஆளு நீங்க தாங்க. நல்ல வேளை நான் பழச்சேன். என்னங்க, ஒழுங்கா கட்டி வச்சிருங்க. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஓடினாள் குடும்பம்னு பேரு. ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துரும். அதுவும் சரிதான். வா மகளே, கைய பிடிங்க. ஐயோ, என்னங்க அவங்க ஆரம்பத்துல இருந்து அலையுறாங்க? சும்மா ரெடி, நீ கைய கொடு. நீங்க பிடிங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க. 16 பத்து எப்படி பெருவாழ்வு வாழ்றது? 2 போதும். முயற்சி பண்றோம். நமக்கு கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா, ஒரு டிராமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா, ஒரு கச்சேரிக்கு கூட்டிட்டு போனதுண்டா. சரி, அது போட்டு விடுங்க. காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா கூட விக்கிற ஆம்பளை, அதனால போக கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் என்ன இப்படி ஜெயில போட்டு அடைச்சு வைக்கிறீங்க? காலம் கட்டு கிடக்குது. என்ன சொல்றீங்க? பேப்பரை பாக்கல? ஜெயில போட்டா கூட இன்னொருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு போயிடுறான். எவனோ எவ்வளோ தள்ளிட்டு போட்டு நமக்கு என்னங்க? ஜாக்கெட் தைக்கிறதுக்கு டெய்லரை கூட்டிட்டு வர சொன்னேனே, என்னாச்சு? ஊரு பூரா தேடி பார்த்தேன், ஒரு பொம்பளை டெய்லர் கூட கிடைக்கல. கடைசியில ஒரு பொம்பளை டெய்லர் கிடைச்சாங்க. கூட்டிட்டு வர வேண்டியது. வயசு 80. அந்த அம்மா டேப்ப புடிச்சு அளந்தா எல்லாமே ஆடுது.
உனக்கு ஜாக்கெட் அளவெடுத்து எனக்கு ஜிப்பாவா தச்சுட்டா அப்புறம் நான் எப்பதான் ஜாக்கெட் தைச்சுக்கிறது? வேற வழி இல்லாம ஒரு ஆம்பளை டெய்லரை வர சொல்லிருக்கேன். ஐயா வந்துட்டான். பிச்சைக்கார டெய்லர் மாதிரி இருக்கா? ஆரம்பமே குரல் சரியில்லை முதேவி. கையில டேப்பு சரி, கழுத்துல என்ன கத்திரி? மிஷின் எங்க? ரோட்ல. ஓ, நடமாடும் டெய்லரா? ஐயா ஜாக்கெட் தைக்கணும்னு சொன்னீங்களே, யாருக்கு? எனக்கா? இங்கேயா? வாமா, கரெக்டா அளவு எடுக்கணும். கையை காட்டு. தொட்டெல்லாம் அளவு எடுக்க கூடாது. ஏங்க தொடாம எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஒரு பழைய ஜாக்கெட் இருந்தா கொடுங்க. என் ஜாக்கெட் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன தைச்சது, இப்ப நான் குண்டாயிட்டேன். இங்க குண்டானதுக்கு காரணமே நான் தான். பின்ன நானா? பாத்தியா, ஆம்பளைகளோட நெருங்கி பழகக்கூடாது நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சா? யோ, சீக்கிரம் அளவு எடுத்துட்டு போயா. என்னங்க நீங்க தொட்டு அளவு எடுக்க கூடாதுங்கிறீங்க, பழைய ஜாக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? அங்க பாரு. அளவடியா? எழலையா? தலையெழுத்து. கைய தூக்குங்கம்மா. 9. யாரு? கையளவுங்க. திரும்புங்க. என்னங்க டச் பண்ணக்கூடாது, தொலைச்சிரு தொலைச்சு. என்னங்க நீங்க நேரில் கூட தொடக்கூடாதுங்கிறீங்க, பின்ன எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? திரும்புமா. என்னங்க பிளாட்டா இருக்கு? ஆமா, இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு நான் எத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன்? நான் உங்க வீட்டை சொல்லலைங்க, உங்க வீட்டுக்காரிய சொல்றேன். யோ, அது பிளாட்டா தான் இருக்கும். நீ தச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இத பாருங்க, தச்சு எடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் அது குறையுது இது குறையுதுன்னு சொல்லக்கூடாது. எது குறைஞ்சாலும் நாங்க பாத்துக்குவோம், நீங்க போங்க. ஏங்க பின்னாலதான் பூட்டினீங்க, முன்னாலேயுமா பூட்டனா? முன்னால பூட்டுறது மட்டும் இல்ல, இங்க பாத்தியா என்னது? புலி. பூட்டை போட்டு புளிய வச்சு சீல் வச்சுட்டு தான் போறேன். சீல் எல்லாம் எதுக்குங்க போடுறீங்க? போட்டு புட்டிய பூட்டி விட்டு சீல் வைக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்துதானே திறக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பூட்டுக்கு இந்த கேண்டிடேட் வந்துதான் திறக்கணும். இல்லன்னா கள்ள ஓட்டு போடுறது மாதிரி எவனாவது வந்து கம்பிய கிம்பிய போட்டு நம்பி உள்ள போய் வந்து என்னங்க அப்படி நடக்காது. இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான். முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? ரயில் வர்றதுக்கு முன்னால கேட்ட பூட்டுறது இல்லையா? அதே மாதிரி உன்னை உள்ள தள்ளி இந்த கேட்ட பூட்டி இதையும் பூட்டி சீல் வச்சுட்டேன். ஒண்ணும் நடக்காது. பாரு உள்ள. பாரு. இவர் ஏன் பூட்டு மேல புளி வச்சு அடைச்சிட்டு போறாரு? பக்கத்து வீட்டையே பாத்துட்டு இருந்தா பொழப்பு ஓடிடுமா? சாம்பார் வைக்கணும் புளி வேணும்னு கேட்டனே, என்ன ஆச்சு? இதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. புளி புளி. வணக்கம் சார். வணக்கம். இதையும் கும்பிடுறான் இருக்கேன். மறுபடியும் புளிய காணா, அதே பூட்டு தான் இருக்கு. ஐயோ, சம்திங் ராங். ஐயோ, ஓ அடியே. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க புளிய காணா, இங்க பூ உதிர்ந்திருக்கு. ஐயோ, இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்கு. சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்குற விஷயமா அது? நார் நாரா நாரி போச்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப ஒண்ணும் நடக்கலங்க. அப்பவே நடந்துருச்சா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. புளிய புடிக்கிறேன். காட்டு புளிய? பூட்டு புளிய. இந்த பூட்ட திறந்த சாவி புளிக்கும், புளிக்கிற சாவியை நான் புடிக்கிறேன். ஏங்க இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அலையறீங்க? வேற எவனாவது குட்டி போட்டுட்டா சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்படி சும்மா இருக்கிறது? முட்டையிடுற கோழிக்குத்தானே இந்த இது தெரியும். எது? சும்மா இரு. சார், கொஞ்சம் குடுக்குறீங்க? பாட்டா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற ஓசில சிகரெட் கேக்குறியப்பா? சிகரெட் இல்ல, ஆவி. எதுக்கு? புளிக்கல. சாவி எங்கேயாவது புளிக்குமா? புளிக்கணும், ஆனா இது புளிக்கல. நிச்சயமா இது புளிக்காது.
போன காரியம் என்னாச்சு? புளிக்கல. புளிக்காதே. உனக்கு என்ன, இவளுக்கு தெரிஞ்சுதான் திறந்தாங்களா தெரியாமலே திறந்தாங்களா ஒன்னும் புரியல. இந்தாங்கம்மா, இந்த கடசாவியை உங்க வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னாரு. அவரு அவசரமா வெளியே போறாரா? அம்மா, அந்த சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? உங்க வீட்டுக்கார சாவியை கொஞ்சம் கொடுங்க. காசு பணத்தையா கேக்குறாரு? சாவியை தானே கேக்குறாரு, கொடுங்களேன். சிவாரசுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஏன் திரும்பி நிக்கிறீங்க? இதை நீங்க பார்க்க கூடாது. உங்க வீட்டுக்கார சாவி புளிக்கல. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, வேணுமா? என்ன சாவி? என் பையனோட சைக்கிள் சாவி. அது சரியா வராது. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. அண்ணிட்ட சாவியை கொடுத்து 2 சர்பத் பாட்டில் வாங்கிட்டோம். நில்லுங்க, அந்த சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் இது வரைக்கும் சர்பத் தான் கேட்டிருக்காங்க. நீங்க சாவியை கேட்கறீங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு, கொடுங்களேன். இந்தாங்க, ஆசைப்படுறீங்க. ஐயோ, புளிச்சிருச்சு புளிச்சிருச்சு. சாவியை எச்ச பண்ணாதீங்க. என் குடும்பத்தையே எச்ச பண்ணிட்டியே, சாவியை எச்ச பண்றதா பெரிய விஷயம்? அட பாவி, சர்ப்பத்து வியாபாரம் பண்ண வந்த நீ என் வீட்டுக்குள்ள சர்ப்பமா வந்துட்டியே. உங்க வீட்டையே நான் பார்த்தது இல்லையே. பூட்டையே பாத்துட்டியே, இது ஒண்ணு வராதா? இவர்தான் சொல்ல மாட்டாரு, நீ வாய் திறந்து சொல்லையா? இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் பொண்டாட்டிய பாதுகாக்கிறதுக்காக வீட்டை பூட்டு மேல புளிய வச்சுட்டு போனேன். இவன் டெய்லி திறந்து என்னென்னமோ பண்ணிருக்கானே. என்னது வந்துகிட்டே இருக்கு? விடியா விடியா, புளிய அவர் எடுக்கலையா, நான் தான் எடுத்தேன். அட பாவி, பக்கத்து வீட்லயே இருந்து பூட்டை திறந்திருக்கியா? உன்ன பூட்டு மேல தேவையில்லாம புளி இருந்துச்சு, வீட்டுக்கு எடுத்துட்டு போனா குழம்பு வைக்கலாமேன்னு நான் தாயா எடுத்துட்டு போனேன் தினசரி. அப்படியா? ஏமாளி வச்சுட்டு போயிட்டேன், புத்திசாலி எடுத்துட்டு போயிட்டேன். பாத்தீங்களா, பொம்பளை மேல சந்தேகப்பட்டதுனால தெருவே கூடி போச்சு. சந்தேகம் எவ்வளவு பெரிய வியாதிங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? உங்களை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு பூட்டு மேல புளிய வச்சு அடைக்க போறேன். இது என்ன அநியாயம்? என்னங்க, ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? கரெக்ட். சந்தேகங்கிறது ஆம்பளைக்கும் வரக்கூடாது, பொம்பளைக்கும் வரக்கூடாது.